Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Chrome browserோட ஹிஸ்டரி எப்படி நம்ம வந்து பெர்மனன்ட்டா delete பண்றது அது டீடைல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ Chromeோட ஹிஸ்டரி நீங்க வந்து என்னதான் delete ஹிஸ்டரி கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா நீங்க delete பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாராவது உங்களோட மொபைல் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா Chrome ஹிஸ்டரி அப்படியே அவைலபிளா இருக்கும். நீங்க Chrome ஹிஸ்டரி delete பண்ணிருந்தாலும் இதுல கூகுள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாமே எப்படி நம்மளோட Chromeல பெர்மனன்ட்டா delete பண்றது அது டீடைல்ஸா பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்த்தலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு மேல நம்மளோட NTT ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்க அப்படியே பார்த்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட மொபைலில் Chrome ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 கோட் சிம்பிள் இருக்கும். அந்த 3 கோட் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் வந்து வரும். நீங்கள் இதில் என்ன தான் இன்டூ மார்க் கொடுத்து கிளியர் ப்ரௌசர் டேட்டான்னு கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இதில் டெலீட் ஆகும். பட் உங்களுக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். அது எப்படி டெலீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே myactivity.google.com சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன டெலீட் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு இதுலேயே உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து அதாவது யாராவது உங்களோட மொபைலில் வந்து வாங்கி உங்களோட நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹவரா இல்லை வந்து ஆல் டைமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து ஆல் டைம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே அதாவது டெலீட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இதில் நான் வந்து ஆல் டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இப்போ வந்து நான் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெலீட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி அதாவது இதில் டெலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறது எல்லாமே அதாவது குறிப்பிட்ட நாட்க்கு அப்புறம் அதாவது குறிப்பிட்ட டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட Chrome ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியை பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.